Right, students, சவுண்ட் கிளாரிட்டியில் சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருந்ததுனால எங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கலாம் போயிட்டது. ஓகே, மீண்டும் ஒரு தடவை மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான நேர வணக்கம். நாங்கள் இன்றைய நாளில் பொருளியல் பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம் 1.3 சம்பந்தமான விடயங்களை இன்றைய தினமும் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த வகையில் மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் அறியப்படுத்துகிறேன். அதாவது என்னண்டா, நான் பேசுறது அவங்களுக்கு தெளிவா கேக்குதா இல்லையா, வீடியோ கிளாரிட்டி சம்பந்தமான விஷயங்கள் ஏதேனும் இருந்தா நீங்க ஜூமூடாகவும் சரி அல்லது தற்பொழுது இந்த வீடியோஸ் யூடியூபூடாக லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கேயும் உங்களுடைய தகவல்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யலாம். ரைட், நாங்கள் நேரத்தை பேசி கடத்தாமல் நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் 1.3 சம்பந்தமான விடயங்கள்ல நாங்க ஒரு ரிகேப் பண்ணுவோம், என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ரைட், வளங்கள் பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய சகல உள்ளீடுகளும் வளங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சோம். நாங்கள் அந்த வளங்களை பிரதானமாக 2ஆக பிரித்து படித்தோம். ஒன்று பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம். பொருளாதார வளத்தை வகைப்படுத்தக்கூடிய பிரதான 3 அடிப்படைகள் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என ஒரு அடிப்படையிலும், ஆதன வளம் அல்லது சொத்து வளம், மனித வளம் என்கிற இன்னும் ஒரு அடிப்படை, மற்றது இயற்கை வளம், மனித வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் என்கிற 3 அடிப்படையில் நாங்கள் பொருளாதார வளங்களை வகைப்படுத்தி படித்தோம். இயற்கை வளத்துக்குள்ளேல் நாங்கள் பிரதானமா 2ஆ பிரிக்கலாம். மீள் உருவாக்கக்கூடிய இயற்கை வளம், மீள் உருவாக்க முடியாத இயற்கை வளம், அதற்கான விளக்கங்கள், அதற்கான உதாரணங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் கடந்த கிளாஸ்ல படித்தோம். அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் சென்று பார்வையிடலாம். அது சம்பந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால். அடுத்தது பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம், இயற்கை வளம், நிலம் அல்லது இயற்கை வளத்தின் பண்புகள், இயற்கை வளம் அல்லது நிலத்தினை அத்துமீறி அல்லது அதாவது அனாவசியமாக அதிகரித்து பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற சர்வதேச ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது உழைப்பு, உழைப்பின் பண்புகள், உழைப்பின் வினைத்திறனை எவ்வாறு உயர்த்தலாம். அடுத்தது மூலதனத்தினுடைய பண்புகள், மூலதனத்தின் காணப்படுகின்ற பல்வேறு வடிவங்கள் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் நேற்றைய வகுப்புல கடந்த கிளாஸ்ல நாங்க படிச்சிருந்தோம். ரைட், அதன்படி மூலதனத்தில் இருக்கின்ற இன்னும் 3 விடயங்கள். சமூக மூலதனம், இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க போறது சமூக மூலதனம், மானிட மூலதனம் அல்லது மனித மூலதனம், இயற்கை மூலதனம். சமூக மூலதனம் அப்படின்னு என்னன்னா, அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கின்ற தனிநபர்கள் அல்லது குழுக்கள், இவங்களுக்கு இடையிலான இடையே தொடர்புகளை பேணிக் கொள்வதற்கு, தனிநபர்களாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு குழுக்களாக இருக்கலாம், இவர்களுக்கு இடையிலான இடையே தொடர்புகளை பேணிக் கொள்வதற்கு அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற, அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற நல்லொழுக்கங்கள், நிறுவனங்கள், அறம் சார்ந்த நிறுவனங்கள், இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் சமூக மூலதனம். இவ்வளவுதான். சமூக மூலதனம் என்பது சம்பந்தமான விளக்கம் என்னன்னா, தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு இடையிலான இடையே தொடர்புகளை பேணி செல்கின்ற, இடையே தொடர்புகளை அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற நல்லொழுக்கங்கள், நிறுவனங்கள், இவங்களை எல்லாத்தையும் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் சமூக மூலதனம். பிள்ளைகள் நீங்க இந்த வீடியோஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இந்த வீடியோ தெரியாமல் இருந்தால் அல்லது கிளியரா இல்லாமல் இருந்தால் அல்லது சவுண்ட்ஸ்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா இன்னும் ஒரு தடவை நீங்க எங்களுக்கு ஷட் பண்ணுங்க. ஓகேவா இல்லையான்னு சொல்லிக்குள்ளே கொஞ்சம் பாருங்க.
பிள்ளைகள் இப்போ ஒருக்கா ஷட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ ஓகேவானு சொல்லி உங்களுக்கு ஓகே கேட்குதுன்னு சொல்லியிருக்கீங்க பிள்ளைகள். எவ்ரிதிங் ஓகே சார், ரைட். பிள்ளைகள் ரைட் ஓகே எவ்ரிதிங் ஃபைன் சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க பிள்ளைகள். ரைட், இடையிலே மாணவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் அப்போ ஸ்டார்ட்ல இருந்து நாங்கள் பார்க்கும் பிள்ளைகள். மீண்டும் ஒரு தடவை மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான இந்நேர வணக்கம். நாங்கள் நேரடியாக இன்றைய வகுப்புகளுக்கு போவோம். பிள்ளைகள் நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து படித்த விடயத்தில் இருந்தால மேலதிக விஷயங்களை நாங்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விஷயம், நேற்று நாங்கள் நிலையான மூலதனம், சுழலும் மூலதனம், பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம், சமூக பொது செயற்பாட்டு மூலதனம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைய தினம் பார்க்க வேண்டியது சமூக மூலதனம், மானிட மூலதனம், இயற்கை மூலதனம். பிள்ளைகள் நான் மீண்டும் ஒரு தடவை விளங்கப்படுத்துறேன். சமூக மூலதனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு சமூகத்தின் தனிநபர், ஏதேனும் குழுக்கள், இவங்களுக்கு இடையிலான இடை தொடர்புகளை அளவு ரீதியாகவும் பண்புகள் ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற நல்லொழுக்கங்கள், அறம் சார்ந்த நிறுவனங்கள், இவங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் சமூக மூலதனம். மிக சிறிய ஒரு விளக்கம் தான் பிள்ளைகள் இருக்கு. ஒரு சமூகத்தில் இருக்கின்ற தனிநபராக இருக்கலாம், குழுக்களாக இருக்கலாம், இவங்களுக்கு இடையிலான இடை தொடர்புகளை அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும் விருத்தி அடைய செய்கின்ற நிறுவனங்கள், நல்லொழுக்கங்கள், அறம் சார்ந்த நிறுவனங்கள், இவங்களை நாங்கள் சொல்லுவோம் சமூக மூலதனம். நாங்கள் அடுத்தது பார்க்க போறது அதாவது மனித மூலதனம். மனித மூலதனம் மிக முக்கியமான ஒரு விடயம். மூலதனத்துல மிக முக்கியமான ஒரு மூலதனம் சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் படிக்கிறோம். ஹியூமன் கேபிட்டல் சம்பந்தமான விடயம். மனித மூலதனம் இதோ இருக்கு. மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனம். அதாவது பிள்ளைகள், மனித மூலதனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனித வளம் ஏதேனும் ஒரு செயற்பாட்டில் அல்லது ஏதேனும் ஒரு துறையில், ஏதேனும் ஒரு தொழில் நீண்ட காலம் ஈடுபடுவதன் மூலம், அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனித வளம் கல்வி, பயிற்சி என்பவற்றினூடாக பெற்றுக்கொள்கின்ற அறிவு, திறன், அனுபவம், ஆற்றல் என்பவற்றினுடைய ஒட்டுமொத்த திரட்சியையும் நாங்கள் சொல்லுவோம் மனித மூலதனம். ஒரு தனி மனிதன் ஒரு துறையில், ஒரு தொழில் துறையில இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு துறையில, அல்லது அந்த துறையிலிருந்தும் கல்வி, பயிற்சி, அதன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற அறிவு, திறன், அனுபவம், ஆற்றல் என்பவற்றினுடைய ஒட்டுமொத்த திரட்சியும் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் மனித மூலதனம். மனித மூலதனம் பிள்ளைகள், இந்த மனித மூலதனத்தை கல்வி, பயிற்சி என்பவற்றின் ஊடாகத்தான் உருவாக்க முடியும். அதாவது கல்வி, பயிற்சி என்பவற்றினை குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு மனித வளத்திற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற முதலீட்டின் மூலமாக ஒரு மனித வளத்தினை உருவாக்க முடியும். அதாவது மனித மூலதனத்தினை உருவாக்க முடியும். மனித மூலதனம் என்பது ஏதேனும் ஒரு துறையில இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மூலதனம். மிக முக்கியமான ஒரு மூலதனம். நாங்க சிம்பிளா சொல்றதுக்கு போனா ஒரு மனித வளம் குறிப்பிட்ட ஒரு துறையில் பெற்றுக்கொள்கின்ற, அதாவது வழங்கப்படுகின்ற கல்வி, பயிற்சி என்பவற்றினூடாக பெற்றுக்கொள்கின்ற அறிவு, திறன்,
அனுபவம், ஆற்றல் என்பவற்றினுடைய ஒட்டுமொத்த திரட்சியும் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் மனித மூலதனம். பிள்ளைங்களுக்கு ஒரு கணையை சட் பண்ணுங்க, விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெளிவா கேட்குதா இல்லையான்னு சொல்லி. ஒருக்கா சொல்லுங்க பிள்ளை. Right, everything is okay. Right, பிள்ளை. அதாவது இந்த மனித மூலதனத்தின் ஊடாகத்தான் உற்பத்தியின் வினைத்திறனை அதிகரிக்கலாம். உற்பத்தியின் வினைத்திறனை அதிகரிக்கலாம், அதிக அளவிலான உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பிள்ளை மனித மூலதனம் அப்படின்னு சொல்ற நேரம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நுட்பவியலாளர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், உதாரணத்துக்கு சொல்ல போனா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நுட்பவியலாளர்கள், இவங்கள் எல்லாத்தையுமே பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் மனித மூலதனம். ரைட். அப்போ பிள்ளைகள் மனித மூலதனம் அப்படின்னு சொல்றது ஒரு 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 மனித வளத்திற்கு வழங்கப்படுகின்ற கல்வி, பயிற்சி என்பவற்றின் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற அறிவு, திறன், அனுபவம், ஆற்றல் என்பவற்றினுடைய ஒட்டுமொத்த திரட்சியுமே பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் மனித மூலதனம். ரைட். பிள்ளைகள் நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இனியும் பரவாயில்லை, நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். அடுத்தது பிள்ளைகள் இயற்கை மூலதனம் அப்படின்றது அதாவது பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வளங்கள். இதை நாங்கள் சொல்லுவோம் இயற்கை மூலதனம். அதாவது கடல் வளங்கள், வனவளங்கள், கடல் வளங்கள், சூரிய வெளிச்சம் அல்லது சூரிய ஒளி, மழை நீர், இதுகள் எல்லாம் பிள்ளைகள் பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற வளங்கள். இதை நாங்கள் சொல்லுவோம் இயற்கை மூலதனம். அப்போ பிள்ளைகள் நாங்கள் மூலதனத்தின் பல்வேறு வடிவங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். முதலாவது நிலையான மூலதனம். பிள்ளைகள் நிலையான மூலதனத்துக்கு நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம் பௌதீக மூலதனம். நிலையான மூலதனம், சுழலும் மூலதனம், பாருங்க பொருளாதார பொதுச்சேற்பாட்டு மூலதனம், சமூக பொதுச்சேற்பாட்டு மூலதனம், சமூக மூலதனம், இயற்கை மூலதனம், மனித அல்லது மானிட மூலதனம் சம்பந்தமாக 7 வகையான மூலதனங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். ரைட். பிள்ளைகள் அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க போறோம். பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த 7 months யூனிஃபைடு எக்ஸாம் ப்ரோக்ராம்ல நாங்கள் எக்ஸாமுக்கு எதுக்கு கூடுதலான அதாவது கூடுதலாக எந்தெந்த ஏரியாவுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறாங்களோ, எந்தெந்த ஏரியாவுக்கு நாங்கள் கூடுதலாக ப்ரியாரிட்டி கொடுத்தா கூடுதலான ஸ்கோர் எடுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோமோ அந்த பகுதிகள் மாத்திரமே கொஞ்சம் டீப்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ரைட். பிள்ளைகள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் விளங்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, பொருளியலில் பணம் ஒரு மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம். பணம் பொருளியலில் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம். ரைட். பிள்ளைகள் பாருங்க, பணம் என்பது ஒரு வளம். ஆனா பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம் என்ன? இதை நாங்கள் இப்போ கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு பகுதி. எக்கானமிக்ஸில் இது சம்பந்தமான கேள்விகள் டேர்ம் டெஸ்ட்லையும் சரி, ஃபைனல் எக்ஸாம்லையும் சரி, இது மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கு. பிள்ளைகள் பணம் என்பது ஒரு வகையான நிதி வளம். பணம் என்பது ஒரு வளம், அதாவது பணம் என்பது ஒரு நிதி வளம். ஏதேனும் பண்டங்கள் அல்லது சேவை ஒன்றினை உற்பத்தி செய்வதற்கு தேவையான முதலீட்டினை மேற்கொள்வதற்கு அவசியமான வளம் அந்த நிதி வளம், அதாவது பணம். ஏதேனும் பண்டங்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு அவசியமான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள்,
ஏனைய இதர காரணி சேவைகளை கொள்வனவு செய்வதற்கு பணம் என்ற ஒன்று, அதற்கு தேவையான கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு பணம் என்ற ஒன்று முக்கியம். அதாவது பணம் என்ற ஒரு நிதி வளம். நிதி வளம். உழைப்பு வளத்திற்கு தேவையான சன்மானங்களை வழங்குவதற்கு பணம் என்ற வளம் எங்களுக்கு நிச்சயமா தேவை. ஆகவே பணம் என்பது ஒரு வளம், ஒரு வளம். அதாவது பணம் என்பது ஒரு நிதி வளம். ஆனால் நீங்க நல்லா அவதானிச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த விஷயத்த. பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம் நான் இப்ப சொல்ல போறேன் பிள்ளை. இப்ப உங்களுக்கு தெரியும், மூலதனம் அப்படின்றது பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உற்பத்தி காரணிகளும் பணம். மன்னிக்கும், மூலதனம். மூலதனம்னு சொல்லியிருக்கோம். பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உற்பத்தி சாதனங்களும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பிள்ளை? ரைட். பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம். பண்டங்கள் சேவைகளின் பரிமாற்றத்திற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடையீட்டு சாதனம் பணம். பணம் என்பது ஒரு நிதி வளம். பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்படாது. இதற்கான ரீசன், அதாவது மூலதனம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு நேரடியாகவே பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு நேரடியாகவே பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் மூலதனம். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அதாவது பிள்ளைகள் இப்ப நாங்க எடுத்துக்கிறோம், இது ஒரு விவசாய காணி. ரைட், இது ஒரு விவசாய காணி. இப்ப நாங்க விவசாய பயிற்சியை நாங்க இந்த இடத்துல செய்ய வேண்டும். விவசாய பயிற்சியை நாங்க இந்த இடத்துல செய்ய வேண்டும். இப்ப இந்த இடத்துல விவசாய பயிற்சியை நாங்க செய்ய வேணுமா இருந்தா, விதை நெல், கிருமி நாசினிகள், ஃபர்டிலைசர்ஸ், இப்ப அதே நேரம் அந்த என்னது, அந்த விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ளக்கூடிய உழைப்பு வளங்கள், ஏனைய காரணி சேவைகள், இதுகள் எல்லாமே அவசியம். ரைட் பிள்ளைகள், இப்ப இந்த விதை நெல், அந்த விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர சாதனங்கள், இதுகள் எல்லாமே மூலதனம். அப்ப பண்டங்கள் சேவைகளினுடைய உற்பத்தி நடவடிக்கைக்கு நேரடியாகவே பயன்படுத்தலாம். எனினும் இந்த விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு பணத்தை எங்களால டைரக்டா ஈடுபடுத்த முடியாது. பணத்தை நேரடியாக ஈடுபடுத்த முடியாது. அதாவது புள்ளைகள், பணத்தை கொண்டு மெய்ச்சொத்துக்களை உடைமையாக்குவதன் மூலம் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமே தவிர பணத்தை ஒருபோதும் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்த முடியாது பிள்ளைகள். அதனால் பொருளியலில் பணம் என்பது ஒரு மூலதனமாக கருதப்பட மாட்டாது. உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்தக்கூடிய மூலதனத்தினை மாத்திரமே நாங்கள் மூலதனமாக கருதுவோம். உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பணத்தை எவ்வாறு உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அந்த பணத்தினை கொண்டு மெய் சொத்துக்களை உடைமையாக்கி உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுவோம். அந்த பணத்தை கொண்டுதான் நாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த விவசாய காணியை எடுத்துக்கிறோம், விவசாய நடவடிக்கையில மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா அந்த விவசாய நடவடிக்கைக்கு அவசியமான விதை நெல், கிருமிநாசினிகள், இயந்திர சாதனங்கள், அந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற மனித வளங்கள், இவங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான மூலதனங்களை அல்லது அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க பணத்தினை கொண்டு உடைமையாக்கி உற்பத்தி நடவடிக்கையில், அதாவது பணத்தை கொண்டு உடைமையாக்கி உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்த முடியுமே தவிர நேரடியாக பணத்தை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்த முடியாது என்பதனால் பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்பட மாட்டாது.
பணம் என்பது பொருளியலில் மூலதனமாக கருதப்பட மாட்டாது. நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்தக்கூடிய வளங்களை தான் நாங்க சொல்லுவோம். உற்பத்தி நடவடிக்கையில நேரடியாக ஈடுபடுத்தக்கூடிய வளங்களை நாங்க சொல்லுவோம் மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பணத்தை அவ்வாறு உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்த முடியாது. பணத்தினை கொண்டு மெய்ச்சொத்துக்களை உடைமையாக்குவதன் மூலமாகவே உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்த முடியுமே தவிர பணத்தை ஒருபோதும் உற்பத்தி நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்த முடியாது என்பதனால் பணத்தை மூலதனமாக கருதப்பட முடியாது. பணம் என்பது பொருளியலில் ஒரு மூலதனம் இல்லை. உங்களுக்கு நான் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பொருளியலில் பணம் என்பது மூலதனமாக கருதப்படாமைக்கான காரணம். இதுகள் சம்பந்தமா அவங்களோட டேர்ம் டெஸ்ட்லையும் சரி, அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்லையும் சரி, ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதனால் இதுல கேள்வி வரலாம். பிள்ளைகள் மிக அவதானிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவில்லாட்டி உங்களுக்கு அதாவது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் குறிப்பிட்டது போல எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய சந்தேகங்களை குறிப்பிட்டு உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் பிள்ளைகள். ரைட், அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, மூலதனம் உருவாகுகின்ற முறை. மூலதனம் உருவாகுகின்ற முறை, அதாவது பிள்ளைகள் இதுவும் ஒரு மிக முக்கியமான பகுதி. மூலதனம் எவ்வாறு உருவாகிறது? அதாவது ஒரு நிறுவனம், பிள்ளைகள் உங்களுக்கு பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா? வீடியோஸ் எல்லாம் ஓகேவா பிள்ளைகள்? உங்களுக்கு தெளிவா கேக்குதா? கொஞ்சம் பாருங்க பிள்ளை. ரைட், சொல்லுங்க பாப்பிளே, சொல்லுங்க. ரைட், ஓகே 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 பிள்ளைகள். ரைட், சாரி பிள்ளைகள். அந்த மூலதனம் உருவாகின்ற முறை, அதாவது ஒரு நிறுவனம் தன்னிடம் வைத்திருக்கின்ற மூலதன இருப்புகளின் அளவுடன் மேலும் மூலதனத்தை ஈடுபடுத்தல், அதாவது மூலதனத்தை ஈடுபடுத்தல், அந்த மூலதனத்தை உருவாக்குகின்ற முறை. தன்னிடம் வைத்திருக்கின்ற மூலதன இருப்பினுடைய அளவோட மேலும் மூலதனத்தை சேர்த்தல் முதலீடு எனப்படும் சொல்லுவோம். எனவே அந்த முதலீட்டின் மூலமாகவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. முதலீட்டின் ஊடாகவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. அதாவது இது எப்படி நம்மளே சேமிப்பின் ஊடாகவே, அதாவது சேமிப்பின் ஊடாகவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. சேமிப்பின் ஊடாக அவ்வளோ நாங்கள் சொல்லுவோம். அதாவது இது சம்பந்தமா இன்னும் நாங்கள் டீப்பா கலந்துரையாடுவோம். இந்த சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் சிறிய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே பார்த்துட்டு சேமிப்பு சம்பந்தமான ஏனைய விடங்களில் நாங்கள் தேர்ச்சி 5 தேசிய வருமான கணக்கீடு என்னும் அந்த தேர்ச்சியில நாங்கள் படிப்போம் பிள்ளைகள். அதாவது பிள்ளைகள் மூலதனம் உருவாகின்ற முறை. ஒரு வணிக நிறுவனத்தில், ஒரு நிறுவனத்தில் இருக்கின்ற மூலதன இருப்புகளின் அளவுடன் மேலும் மூலதனத்தை சேர்த்தல், மேலும் மூலதனத்தை ஈடுபடுத்தல். ஆகிய அதனை நாங்கள் சொல்லும் முதலீடு. முதலீட்டின் மூலமாகவே மூலதனங்கள் தோற்றம் பெறுகிறது. முதலீட்டின் மூலமாகவே மூலதனங்கள் தோற்றம் பெறுகிறது. நாங்க ஒரு முதலீட்டு நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விடயம் சேமிப்பு. சேமிப்பு சேமிப்பு அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விடயம் சேமிப்பு. சேமிப்புகள் ஒன்று திரட்டப்பட்டு மூலதன சொத்துக்களில் ஈடுபடுத்தலே முதலீடு. எனவே முதலீட்டின் மூலமாகவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. எனவே முதலீட்டின் மூலமாகவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. ரைட், இப்ப நாங்க அதுக்கு முதல்ல அதாவது குறிப்பிட்ட ஒரு வருடகால பகுதியில் அந்த நிறுவனத்தினால் ஈடுபடுத்தப்பட்ட முதலீட்டின் அளவு எவ்வளவு,
என்பதை நாங்கள் எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் பாருங்க, முதலீடு பிள்ளைகள் முதலீட்டின் மூலமாக மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. மூலதனங்கள் உருவாகின்ற முறை மூலதனாக்கத்தின் மூலங்கள். பிள்ளைகள் சேமிப்புகள் ஒன்று திரட்டப்பட்டு மூலதன சொத்துக்களில் ஈடுபடுத்துவதன் மூலமாகவே மூலதன சொத்துக்களில் ஈடுபடுத்தல் முதலீடு. பிள்ளைகள் பாருங்க, அப்ப ஒரு நிறுவனத்துல வருட இறுதியில் இருக்கின்ற மூலதன இருப்பின் பெறுமதி, வருட இறுதியில் இருக்கின்ற மூலதன இருப்பின் பெறுமதியிலிருந்து நாங்கள் பிள்ளைகள் அந்த நிறுவனத்தில் வருட ஆரம்பத்தில் காணப்பட்ட மூலதன இருப்பின், வருட ஆரம்பத்தில் மூலதன இருப்பின் பெறுமதி, வருட ஆரம்பத்தில் மூலதன இருப்பின் பெறுமதிய கழிக்கவாறு. அப்ப இது ரெண்டிற்கும் இடையிலான வேறுபாடை நாங்க சொல்லுவோம் முதலீடா இருக்கலாம். அந்த முதலீட்டின் பெறுமதி அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதாவது பிள்ளைகள் மைனஸ்ல இருக்கலாம், பிளஸ்லயும் இருக்கலாம். எது எப்படியோ பிளஸ்ல இருக்கிறது தான் அந்த நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நேர்கணிய முதலீடு. எனவே மூலதனங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது அர்த்தம். அப்படி ஒரு நிறுவனத்தின் மூலதன இருப்புகளுடன் மேலும் மூலதனத்தை ஈடுபடுத்தல், மேலும் மூலதன இருப்புகளை சேர்த்தல், அதன் மூலமாக மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தேறிய முதலீடு. நெட் இன்வெஸ்ட்மெண்ட். தேறிய முதலீடு அப்படின்னு சொல்றது என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு வருட கால பகுதியில மேற்கொண்ட மொத்த முதலீட்டின் பெறுமதியில் இருந்து அக்குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான நிலையான மூலதன நுகர்வு, கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் சொல்லுவோம், நிலையான மூலதன நுகர்வின் அளவினை கழிக்க வருவது தேறிய முதலீடாக இருக்கும். அப்படியே மொத்த முதலீடு பாருங்களே, அதாவது தேறிய முதலீடு நெட் இன்வெஸ்ட்மெண்ட். தேறிய முதலீடு என்பது குறிப்பிட்ட வருட கால பகுதியில் எங்களால் மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீட்டின் பெறுமதி, இன்வெஸ்ட்மெண்ட். நிலையான மூலதன நுகர்வின் அளவினை கழிக்க வருவது கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் சொல்லுவோம். இதை சிஎஃப்சி நிலையான மூலதன நுகர்வை, அதாவது மூலதன சொத்துக்களினுடைய பெருமானத்தை கழிக்க வருவது. பிள்ளைங்க பெருமானத்தை என்றால் என்ன, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிள்ளை நீங்க கணக்கீடு பாடத்துல நீங்க மிக தெளிவா படிச்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சொத்தை நாங்கள் உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த சொத்துக்களினுடைய பெறுமதி தொடர்ச்சியாக குறைவடைவது பெருமானத்தை. எக்கானமிக்ஸ்ல சொல்றோம் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல், நிலையான மூலதன நுகர்வு. ஆகவே குறிப்பிட்ட ஒரு வருட கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீடு, அந்த மொத்த முதலீட்டின் பெறுமதியை நாங்க எப்படி மதிப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, நாங்க ஆல்ரெடி சொல்றது போல, அதாவது ஒரு நிறுவனத்தின் இறுதி மூலதன இருப்பின் பெறுமதியில் இருந்து அந்நிறுவனத்தின் ஆரம்ப மூலதன இருப்பின் பெறுமதியை கழிக்க வருவது மூலதன இருப்பில் ஏற்பட்ட மாற்றம். மூலதன இருப்பில் ஏற்பட்ட மாற்றம் தான் புள்ளைகள் அக்குறிப்பிட்ட வருட கால பகுதிக்கு மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீடாக இருக்கும். அந்த மொத்த முதலீட்டின் பெறுமதியில் இருந்து நிலையான மூலதன நுகர்வின் பெறுமதியை கழிக்க வருவது தேறிய முதலீடாகும். தேறிய முதலீடு
தேறிய முதலீடு என்றால் என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட வருட கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீட்டின் பெறுமதியில் இருந்து நிலையான மூலதன நுகர்வு, நிலையான சொத்துக்களின் பெருமான தேய்வினை கழிக்க வருவது தேறிய முதலீடு அப்படின்னு சொல்ல முடியாது. தேறிய முதலீடு, ரைட்? தேறிய முதலீடு, ரைட் பிள்ளைகள். நாங்க அடுத்தது பார்ப்போம் மூலதன ஆக்கத்தின் மூலங்கள். உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறது. ரைட் பிள்ளைகள் பாருங்க, மூலதனாக்கத்தின் மூலங்கள். முதலீடு எவ்வாறு தோற்றம் பெறுகிறது? முதலீடு எவ்வாறு தோற்றம் பெறுகிறது நாங்க பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். பிள்ளைகள், முதலீடு எவ்வாறு தோற்றம் பெறுகிறது அப்படின்னா, அதாவது சேமிப்புகள் ஒன்று திரட்டப்பட்டு மூலதன சொத்துக்களில் ஈடுபடுத்தல், அதை நாங்கள் சொல்லுவோம் முதலீடு. எனவே முதலீட்டின் அடிப்படை சேமிப்பு. சேமிப்பு என்ற ஒன்று இருந்தால் மாத்திரமே எங்களுக்கு ஏதேனும் ஒரு வழிமுறைகளில் முதலீட்டினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப மூலதனங்கள் எவ்வாறு உருவாகிறது? மூலதன இருப்புடன் மேலும் மூலதனத்தை சேர்த்தல் முதலீடு. முதலீடு எவ்வாறு தோற்றம் பெறுகின்றது? சேமிப்புகளினூடாக தோற்றம் பெறுகிறது. எனவே சேமிப்புகள் ஒன்று திரட்டப்பட்டு மூலதன சொத்துக்களில் ஈடுபடுத்தல் முதலீடு. முதலீட்டின் மூலமாக மூலதனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. நாங்க தனித்தனியா ஒவ்வொன்றா பார்ப்போம். சேமிப்பு, 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 சேமிப்பு. இந்த சேமிப்பை நாங்க இரண்டாக பிரிக்கலாம். இந்த சேமிப்பை நாங்க இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு சேமிப்பு, ஒன்று உள்நாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்பு. மற்றது வெளிநாட்டு சேமிப்பு. வெளிநாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. டொமஸ்டிக் சேவிங், ஃபாரின் சேவிங். குறிப்பிட்ட ஒரு வருடகால பகுதியில் ஒரு நாட்டின் அரச பரப்பெல்லைக்குள், அதாவது குறிப்பிட்ட ஒரு வருடகால பகுதியில் உள்நாட்டு சேமிப்புங்கிறது ஒரு நாட்டின் அரச பரப்பெல்லைக்குள் அல்லது ஒரு நாட்டினால் சேமிக்கப்பட்ட அளவு, ஒரு நாட்டால சேமிக்கப்பட்ட அளவு உள்நாட்டு சேமிப்பு. உள்நாட்டவர்களால் சேமிக்கப்பட்ட அளவு, அந்த நாட்டினுடைய அரசு, அந்த நாட்டினுடைய தனியார் துறை, அந்த நாட்டினுடைய அரசு, அந்த நாட்டினுடைய தனியார், இவங்களால சேமிக்கப்பட்ட அளவை நாங்கள் சொல்லுவோம் உள்நாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்பு, ரைட்? இந்த உள்நாட்டு சேமிப்புக்குள்ளே நாங்க பிரதானமா ரெண்டாக பிரிக்கலாம். இந்த உள்நாட்டு சேமிப்பையும் எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று தனியார் துறை சேமிப்பு, தனியார் சேமிப்பு, தனியார் சேமிப்பு. மற்றது அரச சேமிப்பு, அரச சேமிப்பு. ஒன்று தனியார் சேமிப்பு, மற்றது அரசு சேமிப்பு. தனியார் சேமிப்பு எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். தனியார் சேமிப்பு எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். தனியார்னு சொல்றவங்க பிரதானமாக ரெண்டு தரப்பினர், பிரதானமாக ரெண்டு தரப்பினர். ஒன்று வீட்டுத்துறையின் சேமிப்பு, வீட்டுத்துறையின் வீட்டுத்துறையின் சேமிப்பு. அடுத்தது பிள்ளைகள் நிறுவனத்துறையின் சேமிப்பு, நிறுவனத்துறையின் சேமிப்பு, நிறுவனத்துறையின் சேமிப்பு. இதுல வீட்டுத்துறையின் சேமிப்பு, இது சம்பந்தமான விஷயங்கள்
நிறுவனத்துறையின் சேமிப்பு. இது சம்பந்தமான விஷயங்களை பிள்ளைகள் நாங்கள் தேர்ச்சி 5ல் மிக தெளிவாக படிக்கிறதுக்கு இருக்கும். ரைட். ஆகவே நாங்கள் அதற்கான விளக்கங்களை நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில், எதிர்வரும் வகுப்புகளில் மிக தெளிவான முறையில் படிக்கிறதுக்கு இருக்கும். ரைட். பிள்ளைகள் அடுத்தது அரச சேமிப்பு. ரைட். அதுக்கு முதல்ல நாங்கள் வீட்டுத்துறையின் சேமிப்பை நாங்கள் கண்டுபிடிப்போம். பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வீட்டுத்துறையின் செலவிடக்கூடிய வருமானம், கன்சியூமர் டிஸ்பாசபிள் இன்கம் சொல்லுவது நாங்கள் செலவிடக்கூடிய வருமானம். செலவிடக்கூடிய வருமானத்திலிருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது சம்பந்தமான விஷயங்கள். செலவிடக்கூடிய வருமானம் சொல்றது ரைட். சேமிப்பு சமன் சேவிங் சமன் செலவிடக்கூடிய வருமானம் கன்சியூமர் டிஸ்பாசபிள் இன்கம்ல இருந்து தனிநபர் நுகர்வு செலவை கழிக்க வாரது பிள்ளைகள் வீட்டுத்துறையின் சேமிப்பாக இருக்கும். தனிநபர் நுகர்வு செலவை கழிக்க வாரது வீட்டுத்துறையின் சேமிப்பாக இருக்கும். வீட்டுத்துறையின் சேமிப்பாக இருக்கும். அல்லது குடித்தனத்துறையினுடைய சேமிப்பு. அடுத்தது நிறுவனத்துறையின் சேமிப்பு அல்லது பிள்ளைகள் நாங்கள் சொல்லலாம் வியாபார சேமிப்புன்னு சொல்றது அந்த வியாபார நிறுவனத்தினால் பகிரப்படாத லாபங்கள், நிறுத்தி வைத்த வருவாய், பகிரப்படாத லாபங்கள். பிள்ளைகள் நாங்கள் இது சம்பந்தமான விடயங்களை, அதாவது தேர்ச்சி 5ல் மிக தெளிவான முறையில் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அட்வான்ஸா இருக்கு அந்த இடத்துல. நாங்கள் இப்போ அந்த இடத்துல நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். எங்களுக்கு இப்போ கூடுதலான முறையில் நாங்கள் டார்கெட் பண்றது பிள்ளைகள் 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலான வேலை திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பிள்ளைகள் நீங்கள் எங்களோடு சேர்ந்து, அதாவது உங்களுடைய அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு முயற்சி இருக்கும் பொழுது நிச்சயமா நான் வளமையா சொல்றது போல உங்களுடைய டார்கெட்ஸ்க்கு நீங்க போகக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் மனம் தளராமல் 0 மார்க்ஸ் லெவல்ல இருக்கிற ஆக்களும் கூட எங்களுடைய இந்த செயற்திட்டத்தோட, எங்களுடைய இந்த நிகழ்ச்சி திட்டத்தோட நீங்க தொடர்ச்சியா பயணிப்பீங்களாக இருந்தால் நிச்சயமா உங்களுடைய டார்கெட்ஸ்க்கு போகலாம். அவ்வாறு இல்லை என்றால் நீங்க எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகளை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா நாங்கள் நிச்சயமா கஷ்டப்படாம எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ரைட். பிள்ளைகள் அடுத்தது பாருங்க, அரச சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் தேர்ச்சி 8ல் படிக்கிறதுக்கு இருக்கும். பிள்ளைகள் அரச பொருளாதாரம் அல்லது சந்தை தொழில். பிள்ளைகள் பாருங்க, அரசு சேமிப்பு அப்படின்னு சொல்றது அரசினுடைய மொத்த வருமானத்தில் இருந்து அரச நடைமுறை செலவு நீங்களாக கிடைக்கப்பெறுகின்ற மிகுதி, அதாவது அரச சேமிப்பு. பிள்ளைகள் அரச வருமானத்திலிருந்து அரசின் நடைமுறை செலவை கழிக்க வரும். நாங்க சொல்லுவோம் அரச சேமிப்பு. இந்த நடைமுறை செலவு, அரச செலவுகளை நாங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம், வகைப்படுத்துவோம்? நடைமுறை செலவுன்னு சொல்றது போல மீண்டெழும் செலவுகள், அந்த மீண்டெழும் செலவுகளில் இருக்கின்ற வகைகள், இது சம்பந்தமான விடயங்களை மிக தெளிவான முறையில நாங்க பிள்ளைகள் தேர்ச்சி 8ல் படிப்போம். இப்ப பிள்ளைகள் நாங்க பாருங்க வெளிநாட்டு சேமிப்பு. அப்ப அதன்படி உள்நாட்டு சேமிப்புன்றது தனியார் துறை சேமிப்பு, அரச துறை சேமிப்பு. தனியார் துறை சேமிப்புக்குள்ள நாங்க பிள்ளைகள் பிரதானமா 2 சேமிப்புகளை கொண்டு வருவோம். ஒன்று வீட்டுத்துறையின் சேமிப்பு, மற்றது நிறுவனத்துறையின் சேமிப்பு. அரச சேமிப்புன்னு சொல்றது பிள்ளைகள் அரசின் மொத்த வருமானத்தில் இருந்து அரச நடைமுறை செலவை கழிக்க வருவது அரச சேமிப்பு. இது சம்பந்தமான மிக தெளிவான விளக்கத்தை பிள்ளைகள் நாங்க தேர்ச்சி 8ல் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ரைட். பிள்ளைகள் வெளிநாட்டு சேமிப்பு நாங்க அடுத்து பார்க்க போறது வெளிநாட்டு சேமிப்பு. எங்களுடைய நாட்டு கடற்பரப்பெல்லைக்கு அப்பால் எங்களுக்கு கிடைக்கிற சேமிப்பு. அதுல 2 விஷயங்கள் இருக்கு.
ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது. வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது. நாங்க சொல்லுவோம் நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கம். நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கம் NFFI அல்லது NFR, நெட் ஃபாரின் ரெவன்யூ அல்லது நெட் ஃபாரின் இன்கம், இப்படி சொல்லலாம். அதாவது பிள்ளைகள், இந்த வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது. அதாவது வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமான பெறுவனவுக்கும், அதாவது வெளிநாட்டிற்கு அனுப்பிய முதலாம் நிலை காரணி வருமான கொடுப்பனவிற்கும் இடையிலான வேறுபாடு நாங்க சொல்லுவோம் வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது. பிரைமரி இன்கம். வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற முதலாம் நிலை காரணி வருமான பெறுவனவிற்கும் வெளிநாட்டிற்கு அனுப்பிய முதலாம் நிலை காரணி வருமான கொடுப்பனவிற்கும் இடையிலான வேறுபாடு நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது. இது சம்பந்தமான விஷயத்தையும் தேசிய வருமான கணக்கீட்டுல தேர்ச்சி 5 மிக தெளிவா படிப்போம். வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமான பெறுவனவு என்றால் என்ன, அந்த முதலாம் நிலை காரணி வருமானம் என்னும் பொழுது என்னென்ன உள்ளடக்கங்கள் வரப்போகுது, வெளிநாட்டுக்கு அனுப்பிய முதலாம் நிலை காரணி வருமான கொடுப்பனவுனா என்ன, அந்த கொடுப்பனவுக்குள்ள என்னென்ன மாதிரியான விடயங்கள் வரப்போகுது, இது சம்பந்தமான விடயங்களை நாங்க தனித்தனியா படிக்கிறதுக்கு இருக்கும் பிள்ளைகள் அந்த இடத்துல. அடுத்தது, வெளிநாட்டில் இருந்தான இரண்டாம் நிலை காரணி வருமானம் தேறியது. NTR இதை சொல்லும் நெட் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் நெட் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் இருந்தான இரண்டாம் நிலை காரணி வருமானம் தேறியது. வெளிநாட்டில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற இரண்டாம் நிலை காரணி வருமான பெறுவனவுகள், மாற்றல் பெறுவனவுகள், வெளிநாட்டில் இருந்தான எங்களுக்கு கிடைக்கின்ற மாற்றல் பெறுவனவுகள், வெளிநாட்டில் இருந்தான தனியார் மாற்றல், வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற தேறிய தனியார் மாற்றல். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மாற்றல் பெறுவனவுகள் அல்லது மாற்றல் கொடுப்பனவுகள். பிள்ளைகள் மாற்றல் அப்படின்னு சொல்றது, அதாவது இந்த எதுவிதமான பிரதி உபகாரங்களையும் கருதாது மேற்கொள்கின்ற கொடுப்பனவுகள். மாற்றல் கொடுப்பனவுகள் எந்த விதமான பிரதி உபகாரங்களையும் கருதாமல் மேற்கொள்கின்ற கொடுப்பனவுகள். உதாரணத்துக்கு நான் பொதுவாக விளங்கப்படுத்துறேன் மாற்றல்னா என்ன அப்படின்னு சொல்லி. பொதுவா எந்த விதமான பிரதி உபகாரங்களையும் கருதாது மேற்கொள்கின்ற கொடுப்பனவுகள். உதாரணத்துக்கு, வெள்ள அனர்த்தத்தில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நிவாரண பணியை செய்யறது, அவங்களுக்கு தேவையான ஏதேனும் பண உதவிகளை மேற்கொள்றது மாற்றல் கொடுப்பனவுகள். அது போல எங்களுக்கு கிடைத்தும் இருக்கலாம். அப்ப வெளிநாட்டில் இருந்து, அது மட்டும் இல்லை, நான் உதாரணமா சொல்றேன், அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கிறது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்னும் இருக்குது. இது சம்பந்தமான விடயங்கள் மிக தெளிவான முறையில், ஏன்னா பிள்ளைகள் இப்ப இந்த இடத்துல அந்த அளவு டீப்பா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது சம்பந்தமான சகல விடயங்களையுமே நாங்க தேர்ச்சி 5 மிக தெளிவான முறையில் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்ப வெளிநாட்டிலிருந்து அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற, அது மாத்திரம் இல்லை பிள்ளைகள், வெளிநாட்டிலிருந்து கிடைக்கின்ற தேறிய, அதாவது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கின்ற தேறிய இரண்டாம் நிலை காரணி வருமானம், அந்த காரணி வருமான பெறுவனவுகளுக்குள்ள என்னென்ன கூறுகள் உள்ளடங்கி இருக்கின்றது, இதுகள் சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் தனித்தனியாகவும் நுணுக்கமாகவும் ஆராயவிருக்கின்றோம் தேர்ச்சி 5 பிள்ளை. அப்ப நீங்க நல்லா அவதானிச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து கிடைத்த இரண்டாம் நிலை காரணி வருமானம் தேறியது அப்படின்னு சொல்றது, வெளிநாட்டில் இருந்தான இரண்டாம் நிலை காரணி வருமான பெறுவனவிற்கும் வெளிநாட்டிற்கு அனுப்பிய இரண்டாம் நிலை காரணி வருமான கொடுப்பனவிற்கும் இடையிலான வேறுபாடு நாங்கள் சொல்லுவோம் வெளிநாட்டில் இருந்தான இரண்டாம் நிலை காரணி வருமானம் தேறியது. நெட் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ பாருங்க, சேமிப்பு
இந்த சேமிப்பை நாங்க ரெண்டாக வகைப்படுத்தலாம். கிராஸ் டொமெஸ்டிக் சேவிங் ஃபாரின் சேவிங் சொல்லி இரண்டாக நாங்க வகைப்படுத்தலாம். உள்நாட்டு சேமிப்பு, தனியார் சேமிப்பு மற்றும் அரச சேமிப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். தனியார் சேமிப்பு வீட்டுத்துறையின் சேமிப்பு, நிறுவனத்துறையின் சேமிப்பு. மற்றது அரச சேமிப்பு. அரச சேமிப்பை நாங்க எவ்வாறு கணிப்பீடு செய்யறோம், இது சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது வெளிநாட்டு சேமிப்பு. வெளிநாட்டில் இருந்தான முதலாம் நிலை காரணி வருமானம் தேறியது, வெளிநாட்டில் இருந்தான இரண்டாம் நிலை காரணி வருமானம் தேறியது. அப்படி இதுதான், அதாவது மூலதன ஆக்கத்தின் மூலங்கள் எப்படி சேமிக்கப்படுகிறது, எப்படி முதலீடு என்ற ஒன்று தோற்றம் பெறுகிறது, முதலீட்டின் மூலமாக மூலதனங்கள் எவ்வாறு உருவாகுகின்றது, இது சம்பந்தமான விடயங்களை நாங்க இன்றைய தினம் படிச்சிருக்கோம் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், மூலதனாக்கத்தின் மூலங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டோம். இந்த ஸ்லைட்ல அவ்வளவு தெளிவா இல்லாததுனால தான் நான் உங்களுக்கு நேரடியாக நானே அந்த சார்ட்டை போட்டு படிச்சேன் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், நாங்க இப்ப நான்காவது விஷயத்துக்கு வந்துட்டோம் பிள்ளைகள். அதாவது பொருளாதார வகைப்பாட்டில் இருக்கிற பிரதான 4 வளங்கள். பிரதான வளங்கள். ரைட் பிள்ளைகள் பாருங்க, 4 வளங்கள்: நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நாங்க படிச்சிட்டோம். நிலம் என்றால் என்ன, நிலத்தின் பண்புகள், நிலத்தின் வினைதிறனை எவ்வாறு உயர்த்துவது, இது சம்பந்தமான சகல விடயங்கள். உழைப்புன என்ன, உழைப்பின் வகைகள், உழைப்பிற்கான சன்மானங்கள், உழைப்பிற்கான பண்புகள், உழைப்பின் வினைதிறனை எவ்வாறு உயர்த்தப்படுகிறது, இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் படிச்சிட்டோம். அடுத்தது மூலதனம். பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உற்பத்தி சாதனைகளும் மூலதனம். மூலதனம் என்றால் என்ன, மூலதனத்தின் பல்வேறு வடிவங்கள், மூலதனத்தின் பண்புகள், அந்த மூலதனத்தின் பல்வேறு வடிவங்களில் இருக்கின்ற 7 மூலதனங்கள் சம்பந்தமாகவும் அந்த மூலதனங்கள் சம்பந்தமாக சகல விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவான முறையில் தரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள், கற்பிக்கப்பட்டிருக்கிறது, தெளிவாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 4வது விஷயத்துக்கு நாங்க வந்துட்டோம் பிள்ளைகள். முயற்சியாண்மை. முயற்சி பிள்ளைகள், முயற்சி என்றால் என்ன? முயற்சி, நிலம், உழைப்பு, மூலதனம், 3 விஷயங்களும் முடிச்சு. கடைசியா நாங்க பார்க்க போறோம் முயற்சி. கடைசியாக, இறுதியாக முயற்சி. முயற்சி என்பது பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற வகையில், பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற வகையில் நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை அந்த பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற விதத்தில் ஒழுங்கமைத்து உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதனை முயற்சி எனலாம். பிள்ளைகள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, அடுத்தது மூலதனம். பிள்ளைகள், மூலதனம். அப்ப பண்டங்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு ஏற்ற முறையில் நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைத்து அதனை நெறிப்படுத்தி இடர் அல்லது அபாயங்களை எதிர்கொண்டு உற்பத்தி செயற்பாட்டினை மேற்கொள்ளல் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி. ஆகிய பாருங்க பிள்ளைகள், நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை
ஒழுங்கமைத்தல், உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைத்தல், செயற்படுத்தல், ஆபத்தை ஏற்றுக்கொள்ளல், நிறுவனத்தின் செல்வழியினை தீர்மானிக்கும் கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளல். நிறுவனத்தின் செல்வழியினை தீர்மானிக்கும் கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளல். பாருங்க இருக்குதா, கொள்கை ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்ளல் முயற்சியாண்மை எனப்படும். அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடல். உற்பத்தி செயற்பாட்டில் சிம்பிளான விளக்கம், உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடல் முயற்சி. நான் இன்னும் அட்வான்ஸ் விளக்கங்கள் சொல்றதா, பண்டங்கள் சேவைகளின் உற்பத்திக்கு நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து அந்த உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைத்து அதனை நெறிப்படுத்தி, பாருங்க, அதனை நெறிப்படுத்தி இடர் அல்லது அபாயங்களை எதிர்கொண்டு அந்த நிறுவனத்தின் கொள்கை ரீதியான செல்வழியினை தீர்மானித்தல் முயற்சியாண்மை எனப்படும். முயற்சியாண்மை எனப்படும். இது சம்பந்தமான விடயங்களை நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல அதாவது நல்லா டீப்பாவே படிச்சிருப்பீங்க. முயற்சியாண்மைங்கிற ஒரு தனி பாடமும் இருக்குது பிசினஸ் ஸ்டடீஸ்ல. அப்ப நீங்க அதுல மிக தெளிவாக படிச்சிருப்பீங்க. நாங்க எக்கானமிக்ஸ்க்கு தேவையான விடயங்களை மட்டும் பார்ப்போம். எக்கானமிக்ஸ்க்கு தேவையான விடயங்களை மட்டும் பார்ப்போம். ரைட், பாருங்க, நான் கொஞ்சம் வேகமா பார்ப்போம். நேரம் மிக வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. முயற்சியாண்மையின் பண்புகள், முயற்சியாளரின் பிரதான தொழிற்பாடுகள், பண்புகள் நாங்க பார்ப்போம். முயற்சியாளரின் பிரதான தொழிற்பாடுகள் உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்தல், நெறிப்படுத்தல், உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைத்தல், இடர் அபாயங்களை எதிர்கொண்டு புத்தாக்க முயற்சியாண்மை நடவடிக்கைகளில் ஈடுபடல், நிறுவனத்தின் செல்வழியினை தீர்மானிக்கும் கொள்கை தீர்மானங்கள் எடுக்கிறது. ரைட், நாங்க ஒரு உற்பத்தி நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு என்ன பிரதான டார்கெட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த நிறுவனத்தினுடைய டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண வேண்டுமா இருந்தா என்னென்ன மாதிரியான வழிமுறைகளில் அவங்க பயணிக்க வேண்டும். நிறுவனத்தின் செல்வழியினை தீர்மானிக்கும் கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்ளல். அப்படி பாருங்க, உங்களுக்கு நேரடியாகவே தெரியும். பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி நடவடிக்கைக்கு அவசியமான ஆக்க காரணிகளை பொருத்தமான முறையில் ஒன்றிணைத்து உற்பத்தி செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து, அதே மாதிரி பாருங்க, வணிகத்தின் செல்வழி தொடர்பான கொள்கை தீர்மானங்களை மேற்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தல், புதியனவற்றை அறிமுகப்படுத்தல் அல்லது புதியன புனைதல். அதான் நான் சொன்னேன், புத்தாக்க முயற்சியாண்மை செயற்பாடுகளில் ஈடுபடல், புத்தாக்க நடவடிக்கைகளில் ஈடுபடல். பாருங்க, புத்தாக்கம், புதிய உற்பத்திகள், புதிய உற்பத்தி முறைகள், புதிய வியாபார அமைப்புகள் போன்ற வணிக ரீதியில், அதாவது அமைப்புகளை அறிமுகம் செய்தல். அடுத்தது பாருங்க, அடுத்த தொழிற்பாடு இடர் அபாயத்தை எதிர்கொள்ள. எந்த ஒரு முயற்சியாளருக்கும் நிச்சயமா இடர் அல்லது அபாயம் என்ற ஒன்று இருக்கும். அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வணிக நிறுவனத்திலே இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு நிதி நிறுவனத்திலேயாக இருக்கலாம், பல லட்சமாக இருக்கலாம், அல்லது பல மில்லியன்ஸாக இருக்கலாம், பல பில்லியன்ஸாக இருக்கலாம். அதனை முதலீடு செய்யும் பொழுது அந்த முதலீடு தொடர்பில் சில இடர்கள் இருக்கும். அந்த முதலீடு தொடர்பிலான சில இடர்கள் இருக்கும். அந்த முதலீட்டின் மூலமாக அந்த முதலீட்டிற்கான பாதுகாப்பு இருக்குதா இல்லையா நாங்க யோசிப்போம். சில நேரம் இடர் அபாயங்களை எதிர்கொண்டுதான் ஒரு முயற்சியாண்மை நடவடிக்கையில் ஈடுபடணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். எதிர்கொண்டுதான் நாங்கள் முயற்சியாண்மை நடவடிக்கையில் ஈடுபடணும். அப்ப இடர் அபாயங்களை எதிர்கொள்ளல்,
அடுத்தது பாருங்க, முயற்சியாண்மைக்குரிய சன்மானம் நேர்கணிய லாபம். நேர்கணிய லாபம் முயற்சியாளருக்கான சன்மானம், மொத்த வருமானத்திலிருந்து அவருடைய மொத்த செலவை கழிக்க வருவது நேர்கணிய லாபம். அடுத்தது பாருங்க, எதிர்கணிய லாபம். மொத்த வருமானத்தை விட அந்த முயற்சியாண்மையில் இருந்து கிடைக்கப்பெற்ற, அதாவது கிடைக்கப்பெற்ற மொத்த வருமானத்தில் இருந்து அந்த முயற்சியாண்மை ஊடாக ஏற்பட்ட மொத்த செலவை கழிக்க வருகின்ற பெறுமதி மைனஸ்ல இருக்கிறது, எதிர்கணிய வேல்யூல இருக்கிறது. மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த வருமானம் டோட்டல் ரெவன்யூல இருந்து டோட்டல் காஸ்ட் கழிக்கும் பொழுது எங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட் கிடைக்கும் பொழுது ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட். எதிர்கணிய லாபம் என்பது அங்க கிடைக்கிறது எங்களுக்கு லாஸ்ட், எங்களுக்கு கிடைக்கிறது லாஸ்ட். அடுத்தது பாருங்க, பூச்சிய சிக்கன லாபம் அல்லது பூச்சிய பொருளியல் லாபம். பூச்சிய சிக்கன லாபம் அல்லது பூச்சிய பொருளியல் லாபம். சாதாரண லாபம். மொத்த வருமானமும் அப்படின்னா மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமப்படும் பொழுது அங்க கிடைக்கின்ற லாபம் பூச்சியம். அங்க கிடைக்கிற லாபம் பூச்சியம். இந்த இது சம்பந்தமான விஷயங்கள்ல பூச்சிய சிக்கன லாபம், எதிர்கணிய லாபம், அதே நேரம் நேர்கணிய லாபம், இதுகள் சம்பந்தமான இந்த டேர்ம் சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நாங்க தேர்ச்சி 4, அதாவது உற்பத்தி நிறுவனங்களினுடைய தர்க்க ரீதியான நடத்தை தேர்ச்சி 4, அங்க நாங்க இது சம்பந்தமான உற்பத்தி செலவு கோட்பாடுல இது சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நாங்க படிக்கலாம். பூச்சிய சிக்கன லாபம், எதிர்கணிய லாபம், நேர்கணிய லாபம், இதுகள் தொடர்பிலான மிக தெளிவான விளக்கத்தை பிள்ளைகள் நாங்க தேர்ச்சி 4ல பார்க்கலாம். தேர்ச்சி 4ல பார்க்கலாம் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள் பாருங்க, அடுத்தது முயற்சியாளரின் பண்புகள், முயற்சியாண்மையின் பண்புகள் பாருங்க. முயற்சியாண்மையினுடைய பண்புகள் மனித வளமாக இருத்தல். மனித வளமாக இருத்தல். எப்பயுமே முயற்சி என்பது ஒரு மனித வளமாக இருக்கும். அது சிந்திக்கும் திறனை கொண்டிருக்கும். அது சிந்திக்கும் திறனை கொண்டிருக்கும். தொடங்குகின்ற ஆற்றல், ஆரம்பிக்கும் திறன் சொல்லுவோம். தொடங்குகின்ற ஆற்றல் பாருங்க, ஆரம்பிக்கும் திறன், ஆரம்பிக்கும் திறன், மனித வளமாக இருத்தல், ஆரம்பிக்கும் திறன் இருக்கும். முயற்சியாண்மைன்னு சொல்றது இடர் அபாயங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முயற்சியாளர் என்பவர் இடர் அபாயங்களை எதிர்கொள்ளக்கூடியவராக இருப்பார். சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நபராக இருத்தல் வேண்டும். பாருங்க, சவால்களுக்கு வெற்றிகரமான முறையில் முகம் கொடுத்தல், எதிர்கால நோக்கம். ஒரு முயற்சியாளர் தன்னுடைய நிறுவனம் எதிர்காலத்தில் அடைய எத்தனிக்கின்ற உயர்வான நிலை தொடர்பாக அவருக்கு ஒரு தூர நோக்கம் இருக்கும். தூர நோக்கம் இருக்கும். பாருங்க, தூர நோக்கம். தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை. பயிற்சிகளை வழங்குறது, பயிற்சிகள் வழங்குதல். பாருங்க பிள்ளைகள், அப்ப இதுகள் தான் முயற்சியாண்மையின் பண்புகள். முயற்சியாண்மையின் பண்புகள். அப்ப இன்றைய நாளுக்கான நாங்க தேர்ச்சி மட்டம் 1.3ல இருக்கின்ற மிக முக்கியமான பகுதிகள் அனைத்தையும் நாங்க படிச்சிட்டோம் பிள்ளை. தேர்ச்சி மட்டம் 1.4 எதிர்வரும் வகுப்புல நாங்க தொடங்குவோம். அடுத்த வாரத்தில் இருந்து பிள்ளைகள் 13 மாணவர்களுக்கு 2 வகுப்புகள், 12 மாணவர்களுக்கு 2 வகுப்புகள். அதாவது ஒவ்வொரு பாடத்திலும் கணக்கீடு, வணிக கல்வி, பொருளியல் ஆகிய 3 பாடங்களுக்கும் 2 வகுப்புகள். அதாவது 13 மாணவர்களுக்கு 2 வகுப்புகள், 12 மாணவர்களுக்கு 2 வகுப்புகள். இதுல நாங்க ஆல்ரெடி இந்த காமன் குரூப்ஸ்லையும் போட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணிருந்தீங்க. அங்க நீங்க இப்ப 13 மாணவர்கள் தேவையாக இருந்தால் 12 மாணவர்களுக்கு இடம்பெறுகின்ற வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நீங்க கலந்து கொள்ளலாம். அங்கேயும் வந்து நீங்க கலந்து கொண்டீங்களாக இருந்தால்
வித்தின் 7 monthsல உங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் எக்ஸாமுக்கு உரியவாறு வழங்கி சரியான முறையில் உங்களை தயார்படுத்தி பரீட்சைக்கு அனுப்புவதற்கு நாங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றோம். ரைட் மாணவர்களே, அப்ப நாங்கள் இன்றைய தினம் இந்த செஷனை இத்தோடு நிறைவு செய்வோம். எதிர்வரும் வகுப்புகள் தொடர்பிலான மேலதிக நேர அட்டவணைகள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நாங்கள் பகிர்வோம். அதற்கேற்ப மாணவர்கள் அந்த உரிய வகுப்புகளில் பங்கு பெற்றுவதற்கு நீங்க ரெடியா இருக்க வேணும், தயாரா இருக்க வேண்டும். ரைட். இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குட் நைட் ஸ்டூடெண்ட்.